இந்த துலா ராசிக்கு வந்துட்டு குரு பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா? கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். மாட்ரேட் அப்படின்றது எதை சொல்லாமல் மாட்ரேட்டாக பேலன்ஸாக இருக்கும். அந்த துலாமுடைய சிம்பிள் மாதிரி தான். இந்த ராசியாவது பரவாயில்ல, துலாம் ராசிக்காரங்க தப்பு பண்ணால் டக்குன்னு மாட்டிப்பாங்க. ஸோ அதில் தான் ரொம்ப கவனம் தேவை. அதுலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையில் சில விஷயம் அப்புறம் பண்ணலாம், தள்ளி போடுறது. ஆமாம், அதெல்லாம் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிடும். துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரியே ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். அது தொழில். ஏன்னா இப்போ இவங்களுக்கு தேவை ஜாக்பாட்ஸ். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் தரணும். இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் முதல்ல ரிலீஃப் ஆகணும். எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல கிளியராக ஒரு இது கொடுக்கணும். நரசிம்மர் வழிபாடு தான் நல்ல சக்ஸஸ். எப்படி பேசினா இவங்ககிட்ட வேலை வாங்கலாம், எப்படி பேசினா வேலையை சாதிச்சுக்கலாம், எப்படி பண்ணால் இந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம வேலையை சக்ஸஸ் பண்ணிக்க முடியும், எல்லாமே இந்த துலாமுக்கு தெரியும். வணக்கம் மேம். வணக்கம். அடுத்ததாக குரு பேச்சில் நம்ம பார்க்க போகிற ராசி வந்து துலாம் ராசி. துலாம் அப்படின்னாலே அந்த சிம்பிள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப தங்கமானவங்க, நேர்மையானவங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது. ஜோதிடர்களாகி நீங்கள் அதை எப்படி கணிச்சு சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான். இந்த துலா ராசிக்கு வந்துட்டு குரு பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, இல்லை ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். மாட்ரேட் அப்படின்றது எதை சொல்லாமல் மாட்ரேட்டாக பேலன்ஸாக இருக்கும். அந்த துலாமுடைய சிம்பிள் மாதிரி தான். இவங்க நேர்மையை தவறி அப்படி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் இருக்காரு உடனடியாக. ஜென்ரலாகவே துலாம் ராசிக்காரங்க, மற்ற ராசியாவது பரவாயில்ல, துலாம் ராசிக்காரங்க தப்பு பண்ணால் டக்குன்னு மாட்டிப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு தண்டனை வந்துடும். துலாம் ராசிக்காரங்க ஏதாவது ஒரு தர்மத்தை மீறி அதர்மத்துக்கு போனால் வச்சுங்களேன், அதுக்கானதெல்லாம் முன்னாடியெல்லாம் இப்போ பண்ணால் அடுத்த வருஷம் 10 வருஷம் நாங்கள் அப்படிலாம் கிடையாது. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் அடுத்த நாளே இல்லை அடுத்த வாரமே கிடச்சிருக்கும். ஐயோ ஆமாம், ஏன் கேளுங்க, அங்கே சனி பகவான் உச்சம். எல்லா ராசிக்குமே இல்லை, அந்த எல்லா டைமுக்குமே இல்லாமல் துலாம் சனி உச்சம் ஜென்ரலாகவே. இப்போ எப்படி கடகத்துக்கு குரு வந்து ஜென்ரலாகவே உச்சம் வீடுன்றமே அந்த மாதிரி நம்ம இவர் சுக்கிரன் வந்து மீனத்தில் எப்படி உச்சம்னு சொல்கிறோம், புதன் வந்து கண்ணியில் உச்சம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி சிம்மத்து இது துலாமுக்கு சனி பகவான் உச்சம். சுக்கிரன் வீட்டில் சனி பகவான் உச்சம் எப்படி இருக்க பாருங்க. எங்கெல்லாம்னா சுக்கிரன் ஆசை பாசை நீங்க சொல்லும்போது அந்த காம்பினேஷனே, ஆசைக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவர் தான் சுக்கிராச்சாரியார். ஆமா, ஓகேங்களா. அந்த வீட்டில் எப்படி சனி பகவான் போய் உச்சமாய் உட்காந்துருக்காங்க, நீ எதை செய்ய நான் மாட்டி விடுறேன், நான் பிரச்சனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால ரொம்ப கவனமாக செய்யணும். ஓகே. சனி துலாம் ராசிக்காரங்க ரொம்ப வந்து நீங்கள் மக்களை தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த கவனம்ன்றது எதை பண்ணாலும் தப்பு பண்ணாலும் நாசுக்கா செய்யணும் அந்த அர்த்தத்தில் இல்லை, இது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான். துலாம் ராசிக்காரங்க எப்பயுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நிறைய விஷயத்த பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, நேர்மையாக அவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் நினைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது நடக்குமானா இன் ஃப்யூச்சர் மீன்ஸ் அந்த டே டு டே லைஃப்பில் அது பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையுது. ஸோ அதில் தான் ரொம்ப கவனம் தேவை. அதுலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையில் சில விஷயம் அப்புறம் பண்ணலாம், தள்ளி போடுறது. ஆமாம், அதெல்லாம் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிடும். அதெல்லாம் தப்பா? ஆமாம், அதெல்லாம் கிடைச்சிடும். தள்ளி போடுறது தவறா? அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். அதில் ரொம்ப கவனம் வேணும். துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரியே ஸ்மூத் கோயிங்காக இருக்கும். ஆனால் வந்து அந்த ஸ்மூத் கோயிங்கில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும்ன்றதுல மட்டும் கவனம் வேணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி பலனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். அது தொழில் வேலையாக இருந்தாலும் வேலையிலும் இருக்கும், பட் மெஜாரிட்டி காமிக்காது. தொழிலில் ஒரு அழுத்தம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக அம்மா சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அதற்கப்புறம் வந்து வீட்லேயே நீங்கள் இருக்கீங்க, வீட்டு லோன் போட்டிருக்கீங்கன்னா அந்த ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். சுகம் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் இருக்குது. இல்லை மேல் படிப்பில் படிக்கிறீங்கனால நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ரீதியான ஒரு அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க. இந்த ஆண்டு வந்து
எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தான பொறுமையாக ரொம்ப அகலக்கால் வைக்காமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் போனீங்கன்னா ஸ்மூத்தான போயிடும். ஓகே. கொஞ்சம் ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து டக்குன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கவனத்தோடு செய்யும். ஸோ எல்லா வேலையும் தூக்கி தலையில் போட்டுட்டு வேலை பார்க்கக்கூடாது, ஒன்றுன்னா தள்ளி போடாமல் முடிக்கணும் அப்படிங்கிறதா. இப்போ இந்த விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரீம்லைனில் கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு தெய்வத்தை விட்டால் நமக்கு வேறு ஆள் இல்லை. ஸோ வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த துலா ராசிக்காரர்கள் வழிபாடு எப்படி செய்யணும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன? யோக நரசிம்மர். ஓ, யோக நரசிம்மர். ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா சோளிங்கரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் போய் பார்த்துட்டு வரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க. இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யோக நரசிம்மர். அதே மாதிரி நாமக்கல்லையும் யோக நரசிம்மர் இருக்காங்க. அங்கேயுமே வாய்ப்பு இருக்கவங்க போயிட்டு வரலாம். ரொம்ப ஸ்பெஷல் இந்த சோளிங்கரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர். ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கிறவங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோவிலில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை வாரம் புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணலாம். அப்படியும் இல்லை எங்களுக்கு வேலை பலு இருக்குது போக முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு காலம் டைமில் நீங்கள் இந்த யோக நரசிம்மரை வழிபாடு எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசாக ஆகாமல் எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி விடாமல் வளர்த்தி விடாமல் பிரச்சனையை முடிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே. இந்த யோக நரசிம்மர் வந்துட்டு பிரச்சனை அதுக்கான காரணம் எதனா ரகசியமாக அதுக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் ஒன்று விளக்கமாக சொல்லுங்கள். என்னென்னா சுக்கிரன், துலாம் வீடு சுக்கிர வீடு. அங்கே மெஜாரிட்டி ஆஃப் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. ஓகே. நரசிம்மரோட வழிபாடு. சரிங்களா. ரெண்டாவது, நமக்கு ஆசைகள் அதிகமாக ஆக தான் பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா. ஆசைகள் அதிகமாக தான் ஓட்டம் ஜாஸ்தி இருக்கும். அந்த யோக நரசிம்மர் வழிபாடு எடுக்கும்போது நமக்கு அதை நல்லபடியாக கரெக்டான வழியில் நமக்கு அமைச்சு கொடுப்பாரே தவிர ராங் ரூட்டில் போவதை தடுத்து கொடுப்பார். யோகத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் நரசிம்மர். ஏன்னா இப்போ இந்த யோக நரசிம்மர் அப்படின்னும் பொழுது இது சொல்லுவாங்களே ஜாக்பாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யோகம், அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற யோகமா இல்லை யோகி இந்த தியானத்தில் இருக்கிற யோகம், எந்த யோகத்தை நீங்கள் குறிப்பிடல? நான் வந்து ஜாக்பாட்டுக்கு தான். ஏன்னா இப்போ இவங்களுக்கு தேவை ஜாக்பாட்ஸ். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் வரணும். இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல ரிலீஃப் ஆகணும். ஓகே. இவங்க ஆல்ரெடியே யோக நிலையில் தான் இருக்காங்க. இப்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருந்தாங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களை போய் பார்த்தீங்கன்னா அமைதியாக பொறுமையாக நிதானமாக எதுவுமே உங்களுக்கு மைண்டே போகாது. எல்லாமே ஒரு பிளாங்காக தான் இருக்கும். நிறைய வேலைகளை எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா எதை செய்ய தோணும், எதை செய்யணும்னு தோணாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். கரெக்டுங்களா. அந்த நிலையில் தான் ஆல்ரெடி துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல கிளியராக ஒரு இது கொடுக்கணும். நரசிம்மர் வழிபாடு தான் நல்ல சக்ஸஸ். இங்கே பார்த்தசாரதி கோயிலுமே இருக்காரு, யோக நரசிம்மர் இருக்காரு. இன்னொரு அங்கேயுமே இருக்க சிங்கப்பெருமாள் கோயில். கோயில் எங்கே அது எல்லாமே சின்ன சின்ன பெருமாள் கோவிலையுமே நமக்கு நரசிம்மர் இருப்பார், யோக நரசிம்மர் இருப்பார், லக்ஷ்மி நரசிம்மர். இல்லாத பட்சத்தில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம். ஓகே. அவங்களோட எடுத்துக்கலாம். இப்போது துளாராசிக்காரர்கள் வந்துட்டு லக்ஷ்மி நரசிம்மர் இல்லைன்னா யோக நரசிம்மர் இந்த வழிபாடை மேற்கொள்ளும்போது யோக நரசிம்மர் இது இல்லாத பட்சத்தில் லக்ஷ்மி நரசிம்மர். ஓகே. சூப்பர் மேம். இப்போது இவங்களோட ப்ளஸ் அப்படின்னா என்ன ஒரு விஷயம், மைனஸ் அப்படின்னா முதல்ல ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். இந்த குரு பயிற்சிக்கு துளாராசி ப்ளஸ் அப்படின்னா துலாமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்ல ஒரு திங்க் பண்ணுவாங்க, பிளான் ஸ்கெட்ச் போடுவாங்க, கரெக்டான மூவ் பண்ணுவாங்க காரியத்தை. எப்படி பேசினா இவங்கக்கிட்ட வேலை வாங்கலாம், எப்படி பேசினா வேலையை சாதிச்சுக்கலாம், எப்படி பண்ணால் இந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம வேலையை சக்ஸஸ் பண்ணிக்க முடியும், எல்லாமே இந்த துலாமுக்கு தெரியும். இதை இந்த குருவோடைய பார்வை பட்டு கரெக்டாக அதை வழி நடத்தி போகணுன்றது இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே. ஆனால் இதை மைனஸான ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்கு மட்டும் கொண்டு போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே. எடுத்துக்காட்டு அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் நேர் முகமாக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகணும் அப்படின்னு, இல்லை இவங்ககிட்ட போனால் இது நடக்காது, இன்னொரு மூலிமா பணம் கொடுத்து போகலாம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயம்லாம் போகாதீங்க. ஆகக்கூடிய சைன் கூட ஆகாமல் போய்டும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலை செய்கிறீங்கன்னா இந்த வேலையே கவனம் செலுத்துங்க. இதை விட்டுட்டு இந்த வேலை ரிலேட்டடாக இன்னொருத்தருக்கும் பார்ட் டைமாக செஞ்சு கொடுக்கன்னு பண்ணுங்க, இருக்கிற வேலையும் சேர்ந்து போயிடும். ஓகே. அதே வேலை தான், அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான். அதே மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய சக தோழர்கள், சக உறுப்பினர்கள், அவங்கள பற்றின பொருளை எதையும் பேசி நம்ம நல்ல பேர் எடுத்துக்கணுன்றதுக்காக பேச போனீங்க, அப்படி காசப் பேசி அப்படி போனீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் பேரும் சேர்ந்து கெட்டு போயிடும்ன்றதுக்கான ஒரு இது எல்லாமே இவங்க வாலண்டரியாக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயம், மாட்டிப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஆனால் வந்துட்டு இந்த எல்லா விஷயம் வந்து காலத்தின் கட்டாயத்தின்படி திணிக்கும் இல்லையா, இது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் முன்னாடி சொல்கிறோம். அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிறது அதுதான் நரசிம்மர் வழிபாடு எடுக்க சொல்கிறேன். அமைதி கொடுப்பார், அமைதி கொடுப்பார், தெளிவான பாதையை கொடுப்பார், நிதானம் கொடுப்பார், யாரை பற்றியும் பேச விட மாட்டார் நரசிம்மர். அதுதான். அப்படிங்களா? நரசிம்மர் வந்து நேர்மை, சனி பகவானுக்கு இது மாதிரி நேர்மையாக இருக்கணும், நேர் விஷயத்தை பண்ணணும், அடுத்தவங்களை பற்றி தப்பான ஒரு எண்ணம் கூட தோண விட மாட்டார். அதுதான் நரசிம்மர். நரசிம்மர் சூப்பர்ல. சுவாதி நட்சத்திரத்தோட ஒரு வெயிட்டேஜே வந்து நரசிம்மர் தான். அந்த நரசிம்மர் வழிபாடு, அதுலையும் குறிப்பாக யோக நரசிம்மர் வழிபாடு வந்து இந்த துலா ராசி யோகங்களை அள்ளி கொடுக்கும். புரியல? நிறைய யோகங்களை அள்ளி கொடுக்கும். ஓ, ஓகே ஓகே. நிறைய யோகங்களை அள்ளி கொடுப்பார். கரெக்டான வழிபாடு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இந்த யோக நரசிம்மர் வழிபாட்டை இந்த துளாராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க லைஃப் லாங் இதை வந்துட்டு கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சக்ஸஸும் சரி, ஜாக்பாட்டும் சரி அவங்க கூடயே அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.